அழகான காட்டுப்பகுதியில் 4 சிங்கங்கள், அதாவது அப்பா சிங்கம், அம்மா சிங்கம், 2 குட்டி சிங்கங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அவங்க 4 பேரும் காட்டில் ரொம்பவும் சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. மற்ற மிருகங்களை தேவையில்லாமல் தொல்லை பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த அப்பா சிங்கம் தான் அந்த காட்டோட ராஜா. மற்ற மிருகங்களுக்கு தேவையான நல்லதெல்லாம் செய்யறதுல ரொம்பவும் உறுதியாக இருப்பார். ரொம்பவும் நியாயமான சிங்கமும் கூட. அதனால் மற்ற மிருகங்கள் எல்லாம் அந்த சிங்கத்தை பார்த்தா ரொம்பவும் மரியாதையாக பணியோடு நடந்துக்கும். தினமும் அந்த அம்மா சிங்கம் தான் போய் தன் பிள்ளைகளுக்கும் தன் குடும்பத்துக்கும் தேவையான உணவுகளை எடுத்துகிட்டு வர்றது வழக்கம். அந்த மாதிரி தான் ஒரு நாள் அந்த அம்மா சிங்கம் உணவை தேடி காட்டில் ரொம்ப தூரம் பயணம் பண்ணிச்சு. உணவு எதுவுமே கிடைக்கல. அதுக்கு பதிலாக ஒரு வினோதமான சத்தம் ஒரு புதர்லேருந்து கேட்டுச்சு. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒரு சின்ன நரிக்குட்டி பயந்து போய் கத்திக்கிட்டு இருந்தது. உடனே அந்த பயந்து போயிட்டு இருந்த நரிக்குட்டியை எடுத்துகிட்டு போய் அதோட வீட்டில் பத்திரமா அந்த அம்மா சிங்கம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய வீட்டுக்கு உணவை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா சிங்கம் வந்துருச்சு. அதிலிருந்து அந்த நரிக்குட்டி அந்த சிங்கம் குடும்பத்தோட ரொம்பவும் நெருக்கமான நண்பராக மாறிடுச்சு. அந்த குட்டி சிங்கங்களுக்கு மிகவும் பிடித்தமான நண்பர்னு சொன்னால் அந்த குட்டி நரியை தான் சொல்லணும். காலங்கள் போச்சு. சில காலம் கழிச்சு என்னாச்சுன்னா, வழக்கம் போல் அம்மா சிங்கம் ஒரு நாள் உணவை தேடி காட்டில் பயணம் பண்ணுச்சு. ஏன்னா அது அவங்க காடு தானே, அதனால் சுதந்திரமாக போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வலையை விரித்து அந்த அம்மா சிங்கத்தை வேடர்கள் பிடிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணுறதுனே தெரியல. சிங்கத்தை பிடிச்சிட்டோன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்த நரியும் அந்த குட்டி சிங்கங்களும் என்ன செய்யறதுன்னு பண்ணாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கங்கள் இப்போவே போய் காப்பாற்றலான்னு சொல்லுச்சு. ஆனால் நரியோ இப்போ வேணாம், அவங்கெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி சரியான முடிவெடுத்து அவங்க எல்லாம் போனதும் அந்த அம்மா சிங்கத்தை போய் அந்த சிங்கக்குட்டிங்களோட உதவியோட நரியும் சேர்ந்து மீட்டுடுச்சு. அதுக்கப்புறமா அந்த அம்மா சிங்கம் அந்த நரிக்கும் அந்த குட்டி சிங்கத்தையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, ரொம்ப நன்றி குழந்தைங்களா, உங்களோட வீரமான செயலால் இன்றைக்கி நான் காப்பாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பெருமிதமாக இருந்தாங்க. ஆமாம் நண்பர்களே, எப்போவுமே வீரமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சமயோஜிதமாக யோசிக்கணும். நம்மளே போய் நம்ம ஆபத்தில் மாட்டிக்கக்கூடாது. மற்றவங்களை காப்பாற்றுறோன்னா நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களையும் காப்பாற்ற போகிறவங்களையும் பாதுகாப்பாக காப்பாற்றுறோம். அப்போ தான் நம்மளுடைய செயலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நல்லதே நினைக்கணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இதை தான் அந்த அம்மா சிங்கம் அன்னைக்கு குட்டி நரிக்கு செஞ்சுது. இப்போ திரும்பவும் அந்த குட்டி நரி அந்த அம்மாவுக்கு தன்னுடைய நன்றி கடனை செஞ்சிருச்சு. நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சால் எல்லா சூழ்நிலையிலையும் அதை ஞாபகம் வச்சு அவங்களுக்கு உண்மையாகவும் நன்றி உள்ளவங்களாகவும் இருக்கணும். அதுதான் நல்ல விஷயம்.